Hi friends, நம்ம பார்க்க போகிற மலையாள திரைப்படம் தொடரும்ன்ற படம் தான். டைரக்டிங் தருண் மூர்த்தி, ரைட்டிங் கேஆர் சுனில், தருண் மூர்த்தி பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் மோகன்லால், சோபனா, பிரகாஷ் வர்மா, ஜார்ஜ் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. பாரதிராஜா கேமியோ ரோலு, இளவரசு அவங்களாம் கேமியோ ரோல் நடிச்சிருக்காங்க. மணியப்பிள்ளை ராஜு, ஷோபனா வந்து ஒரு ஃபேமிலி அவங்க ஒய்ஃபாக சண்முகத்தோட ஒய்ஃபாக மோகன்லால் வந்து சண்முகன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. பென்ஸ்னு அவங்க ஊரில் செல்லமாக கூப்பிடுவாங்க. இவர் மோகன்லால் வந்து பார்த்திங்கன்னா சண்முகன்ற கேரக்டரில் ஒரு சின்ன ஃபேமிலி பொண்ணு வந்து ஜாலியாக ரீல்ஸ்லாம் போட்டுன்னு இருக்குது, பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், ஒய்ஃபு அப்படின்னு ஜாலியாக இருக்கார். ஸோ முதல்ல ஒரு நிலச்சரிவு காட்டுவாங்க, அதுலேருந்து யாரையும் எடுக்கிறதுக்கு அவசரப்படுத்துவாங்க. அடுத்தது மோகன்லால் வந்து ஐயப்பன் கோயில் கூப்பிட்டு போகும்போது அவரை பற்றி சொல்லுவார். அவர் ஒரு மாஸ்டர்கிட்ட இருந்தது, அவங்க பழனி மாஸ்டர்கிட்ட. இப்போ வந்து அவர் கொடுத்த காரை தான் வச்சு இவர் ஓட்டுறதா சொல்லுவார். ஸோ இப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கோம். நடுவில் வந்து ஒரு பையன், அவங்க பையன் வந்து பவி வந்து ஆக்சிடென்ட் பண்ணதால் அந்த காரை வந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. பென்னின்ற ஒரு போலீஸு, பின்னி பப்புன்ற நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தாலும் நம்மளுக்கே கோபம் வருது. அது மாதிரி அவர் சீஸ் பண்ணி வச்சுட்டு அந்த காரை வேறு தரவே மாட்டார். இப்போ வந்து அவங்க மேல் அதிகாரி வந்து ஜார்ஜ் என்ற போலீஸ் வந்து சரி பரவாயில்ல இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கார் கொடுத்துருங்க. இவர் 2 நாள் அலைஞ்சதுக்காக மோகன்லால்கிட்டே பென்ஸ் கிட்ட கார் கொடுத்துருங்கன்னு கொடுப்பாரு. கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகணும்னு சொல்லுவார். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு வெளியே போனோம், கொஞ்சம் அப்படியே அப்படியே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் இந்த ஜார்ஜ்ன்றவரும் மோகன்லால் கூப்பிட்டு போவாங்க. ஒரு சர்டைன் ரீஜனுக்கு போகும்போது அந்த கார்டு ரொம்ப இதுவாக இருக்கும்போது அங்கே போக முடியாத ரீஜனுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நடந்தே போங்க அப்படின்வாங்க. அப்போ வந்து இந்த போலீஸ் மாட்டுவார், ஒழுங்காக கார் எடுத்துணுவா அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பாடி இருக்கிறதா சொல்லியிருப்பார். அதை எட்டு போடுற வரையும் இவங்களும் கம்முன்னு இருப்பாங்க, மோகன்லால் அமைதியாக இருப்பார். மறுநாள் வந்தோடனே அந்த காரெலாம் கழுவிட்டு அதே ஒரு மன இறுக்கத்தோடு அப்படியே இருப்பார். ஸோ இப்போ அந்த காரில் வந்து இருந்த பணம் யாருது அப்படின்னும் போது செக் பண்ணி வரும்போது தான் கதையை ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லிங். கடைசியில் வந்து ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றதுக்கான ரிவீல் வந்து ஆகும். ஸோ இந்த பையனுக்கும், இந்த மோகன்லால் பையனுக்கும் இந்த போலீஸுக்கும் அப்படி என்ன ஒரு டஃப் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து என்ன கனெக்ஷன் அப்படின்லான்றது அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த படம் வந்து சஸ்பென்ஸாக இருந்தது. கடைசி ½ வந்து ரொம்ப சோகமாக இருந்தது. கடைசி ½ செகண்ட் ஹாஃபு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க சன்ஸு, ஒய்ஃபு, அப்புறம் அந்த ரிலேஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் காமிச்சாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த சோகமான சீன் ஃபஸ்ட்டு உடனே கனெக்ட் ஆக முடியாத மாதிரி இருந்தது. அது ஒரு குறையாக இருந்தது. மற்றபடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் வந்து அதே மாதிரி ஏற்கனவே மோகன்லால் வந்து பிளைண்டாகவே இருக்கிற ஈழான்னு ஒரு படத்தில் அவர் ஃபைட் பண்ணிக்கிறார் போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட். அதுவே நல்லாயிருக்கும். அதே தான் இது திருப்பி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு பார்த்ததில்ல. ஸோ இந்த படம் வந்து சுமாராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து சஸ்பென்ஸ் வந்து ரிவீல் ஆகும்போது ரொம்ப சோகமாக தான் இருந்தது. அது வந்து சோகமான கஷ்டமான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வைஸாக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து அடல்ட்ரி மூவி, அடல்ட்டாக தான் பார்க்கணும், சின்ன பசங்க பார்க்க வேண்டிய பார்க்குற படம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குறிப்பாக மோகன்லால் ஆக்டிங், ஷோபனா ஆக்டிங்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப அளவோடு நடிச்சிருந்தார் வழக்கம் போல். அந்த மீட்டரை விட்டு குறையும் இல்லை, மாறவும் இல்லை. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மோகன்லால். ஸோ இந்த படம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கனெக்ட் பண்ணி காமிச்சிருந்தா அந்த வர சஸ்பென்ஸ் ரிலீவ் ஆகும்போது இன்னும் சோகமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வரும்போது சோகமாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.